வெல்கம் டு ஏகே இன்ஃபோடெக் சேனல். இந்த வீடியோவில் கிராம நத்தம் பட்டா மற்றும் எஃப்எம்பி ஆன்லைனில் வீட்டில் இருந்தவாறு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிராம நத்தம் பட்டா எஃப்எம்பி வாங்கினோம் அப்படின்னா விஓ ஆஃபீஸுக்கு போய் தான் நம்ம நேரில் வாங்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிராம நத்தம் பட்டாவே டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்காங்க. அந்த ப்ரௌசரில் eservice.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம எது சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட, பதிவேடு விவரங்களை பார்வையிட, பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நாம் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய மாவட்டத்தை இங்கே செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக இங்கே உங்களுடைய வட்டம் கேட்கும். இங்கே வட்டத்தை செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய கிராமத்தை இங்கே கேட்குறாங்க. உங்கள் கிராமம் என்னவோ அந்த கிராமத்தை இங்கே செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சால் பட்டா எண் மூலயமா உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணலாம். அல்லது உங்களுடைய புல எண் தெரிஞ்சால் உங்களோட புல எண் மூலயமா உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணலாம். எனக்கு என்னுடைய புல எண் தெரியும், அதனால் புல எண் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நிலத்தோட வகை கேட்குறாங்க. ஊரகமா அல்லது நத்தம் பட்டாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நத்தம், அதான் நத்தமை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இங்கே நம்மளுடைய நிலத்தோட புல எண் கேட்குறாங்க. அந்த புல எண் நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இங்கே நிலத்தோட உட்பிரிவு எண் கேட்குறாங்க. அந்த உட்பிரிவு எண் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களோட புல எண் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் உங்களோட உட்பிரிவு எண் என்னவோ அது செலக்ட் பண்ணிக்காங்க. கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணிக்காங்க. சப்மிட் கொடுங்க. இப்போ என்னுடைய நிலத்தோட பட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பட்டாவில் அந்த நிலத்தோட வகைப்பாடு என்ன, ரைத்தவாரி மனை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. மற்றும் இந்த பட்டா எப்போ ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய பட்டா பார்த்தீங்கன்னா 4/10/2023 அப்பயே ஆன்லைனில் பட்டா பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆன்லைனில் நமக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்மளுடைய நிலத்தோட விவரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் அல்லது அவங்களோட பேர் வந்து தப்பாக நிறைய இருக்குது. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா உடனே உங்களுடைய விஓவை கான்டாக்ட் பண்ணி இந்த பட்டாவில் இருக்கக்கூடிய கரெக்ஷனை உங்களால் மாற்றிக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த பட்டாவில் விவரங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய விஓவை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பட்டாவில் உள்ள விவரங்களை மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்கள். நன்றி.